அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிற தலைப்பு கொங்கு நாட்டு ஆறுகள். இந்த கொங்கு நாடு அப்படிங்கிறது கொங்கு மண்டலம் என்கிறதும் தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை முன்னையே பார்த்தோம். அதில் தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு கொங்கு நாட்டினுடைய ஆறுகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆறுகள் அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு 14 ஆறுகள் குறிப்பிடப்படுகின்றன. இதில் முதலில் அமராவதி ஆறு, 2 காஞ்சி ஆறு, பவானி ஆறு, பொன்னி ஆறு, சண்முக நதி, குடுவனாறு, நன்காஞ்சி, மணிமுத்தாறு, மீன்கொல்லி நதி, சரபங்கா நதி, உப்பாறு, பாலாறு, கௌசிகா நதி, ஆழியாறு ஆகியவை குறிப்பிடத்தக்கவைகளாக இருக்கின்றன. இதில் முதலில் அமராவதி ஆறு. இந்த அமராவதி ஆறு கரூர், திருப்பூர் மாவட்டங்களுக்கு இடையே காவேரி ஆற்றின் முக்கிய துணையாறுகளுள் ஒன்றாக இருக்கின்றது. பழனி மலைத்தொடருக்கும் ஆனைமலை மலைத்தொடருக்கும் இடையே உள்ள மஞ்சம்பட்டி பள்ளத்தாக்கில் உற்பத்தியாகிறது. இதனுடன் பாம்பாறு, சின்னாறு மற்றும் தேவாறு ஆகிய ஆறுகள் இணைந்து கொள்கின்றன. இது அமராவதி அணை மூலம் தடுக்கப்பட்டு அமராவதி நீர்த்தேக்கம் தோன்றுகிறது. அங்கிருந்து வடகிழக்காக செல்லுகையில் கொழுமம் அருகில் குதிரையாறு இணைந்து பின்பு கொமரலிங்கம், தாராபுரம், சின்ன தாராபுரம் பகுதி வழியாக பாய்ந்து கரூர் அருகே காவேரியுடன் கலக்கிறது. அடுத்தபடியாக இரண்டாவது காஞ்சி என்று சொல்லக்கூடிய நொய்யல் ஆறு. இந்த நொய்யல் ஆறு தமிழ்நாட்டின் கோவை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள சிறுவாணி மலையின் கிழக்கு சரிவு வெள்ளியங்கிரி மலையிலிருந்து உருவாகும் ஓடைகள் இணைந்து உருவெடுக்கிறது நொய்யல் ஆறு. கிழக்கு நோக்கி பேரூர், குனியமுத்தூர், வெள்ளலூர், ஈருகூர், சூலூர், மங்கலம், திருப்பூர், ஓரத்துப்பாளையம் என 180 கிலோமீட்டர் பயணித்து கரூர் அருகே நொய்யல் கிராமத்தில் காவேரி ஆற்றுடன் கலக்கிறது. அடுத்தபடியாக பவானி ஆறு. பவானி ஆறு இந்தியாவின் தமிழ்நாட்டை சேர்ந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பவானி வட்டம் நிர்வாக தலைமையினிடமும் நகராட்சியும் ஆகும். இது காவேரி ஆறும் பவானி ஆறும் கூடும் இடத்தில் அமைந்துள்ளது. இது ஈரோடு மாநகராட்சி எல்லையை ஒட்டி வடக்கு பகுதியில் அமைந்துள்ள நகரமாகும். பவானி நகரம் முந்தைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பொன்னி நதி. பொன்னி நதி என்பது இன்றைய காவேரி என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள குடகு மாவட்டத்தை சேர்ந்த தலைக்காவேரி என்ற இடத்தில் தோன்றுகிறது. அடுத்தபடியாக குடவனாறு. இந்த குடவனாறு என்பது தமிழ்நாட்டின் பழனி மலையில் பாய்கிற ஒரு ஆறாகும். அமராவதி ஆற்றின் துணை நதியாக இது பாய்கிறது. காமராசர் ஏரிக்கு வடக்கே 800 மீட்டர் உயரமுள்ள கன்னிவாடி மலைக்கு அருகே 1500 மீட்டர் உயரமுள்ள பழனி மலையும் உள்ளன. பன்றிமறையிலிருந்து மேல்முக பகுதி கருவள்ளி ஆறு எனவும் கீழ்முக குழல் ஆறு எனவும் அழைக்கப்படும் ஆறுகள் ஓடுகின்றன. காமராசர் பள்ளத்தாக்கின் வடமேற்கு பக்கத்தில் பழனி மலையும் கன்னிவாடி மலையும் சேருகிற இடத்தில் குழல் ஆறு நுழைகிறது. தாண்டிக்குடி என்னும் பகுதியில் உள்ள தொடங்கி பண்ணைக்காடு பகுதியை கடந்து பள்ளத்தாக்கின் மேற்கு பகுதி வழியாக காமராசர் ஏரியை வந்தடையும் மற்றொரு ஆறு கொடவனாறு ஆகும். மணிமுத்தாறு. இந்த உப்பாறு என்பது அமராவதியின் துணையாறாகவும் கொள்ளிடத்தின் துணையாறாகவும் இலங்கை பகுதியில் பாயக்கூடியதாகவும் அமைந்துள்ளது. இந்த பாலாறு என்பது தென்னிந்தியாவில் உள்ள ஒரு ஆறாகும். காவேரியின் துணை ஆற்றில் ஒன்று என்று அழைக்கப்படுகிறது. காவேரி ஆறானது தமிழகத்துக்குள் நுழைந்ததும் அதனுடன் முதலில் கலக்கும் ஆறு இதுவாகும். இந்த ஆறு ஈரோடு மாவட்டம் ஈரட்டியூர் அருகே உள்ள மலைப்பகுதிகளில் சிற்றாறாக உருவாகி தன் பாதையில் உள்ள நீரோடைகள் பலவற்றை தன்னோடு இணைத்து கொண்டு
தமிழக கர்நாடக எல்லைகள் வழியாக பாய்கிறது. இந்த ஆறு பாயும் பகுதியானது வனப்பகுதியாகவும் மலையடிவார பகுதியாகவும் உள்ள பகுதியாக இருப்பதால் இந்த ஆற்றின் வழியே ஆண்டுதோறும் கணிசமான நீர் காவேரிக்கு கிடைக்கிறது என்பது சிறப்பு. இவ்வாறு கொங்கு மண்டலத்தை சுற்றி பாயும் ஆறுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.